வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 இயராக என்னால் வீடியோ அப்லோட் பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் வந்திருக்காங்க. இனிமேல் கண்டிப்பாக வாரம் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமும் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 250 கிராம் அவலை நல்லா அலசி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலரிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் உப்புமா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.